ஹாய் காய்ஸ். முடி கொத்து கொத்தா கொட்டுதா? அதுவும் ஆஃப்டர் டெலிவரி வேறா முடி போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? இனி கவலைய விடுங்க. இந்த 5 பொருளை பயன்படுத்தி இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி உங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு வந்து ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடி சரியாக வளராததுக்கும் முடி அதிகமாக கொட்டுறதுக்கும் தண்ணி, ஃபுட் ஹேபிட் இந்த மாதிரி நிறைய ரீசன் இருந்தாலும் ஹேருக்கும் ஹேரோட வேர் கால்களுக்கும் போதுமான சத்துமானம் கிடைக்காதது தான் மெயின் ரீசன். இந்த மாதிரி சத்துமானங்களை ஆயில் மூலமாக நம்ம ஹேருக்கு கொடுக்கும்போது மேக்ஸிமம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி நீளமாக முடி ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும். ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன குவான்டிட்டியில் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் 1 கப் அல்லது 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், செம்பருத்தி இது வந்து உங்கள் முடிக்கு சாஃப்ட்னஸும் ஷைனிங்கும் கொடுக்கும். இது எனக்கு கொஞ்சம் சுருட்ட முடிங்கிறனால இது கொஞ்சம் நான் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை இது உங்கள் முடியை ஸ்ட்ராங்காகவும் கருகருப்பாகவும் வளர்வதற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம 2 மெயின் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று விளக்கெண்ணெய், இன்னொன்று தேங்காய். இது எந்த மாதிரி பக்குவத்தில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடானதையும் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காயும் கொஞ்சம் சூடானதையும் குறவரப்பாக அரைச்சி வச்சிருக்கக்கூடிய வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்டு கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கிறீங்க இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 பை 1 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலரி விட்டுட்டுருங்க. இது வந்து இந்த ஆயில் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம குறவரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா செம்பருத்தி பூ, அந்த பூவை நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரி விட்டுட்டு விளக்கெண்ணையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எவ்வளோ மணி நேரம் ஹீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பொருள் இருக்கக்கூடிய சத்துமானம் எல்லாமே அந்த ஆயிலுக்கு போகும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக அந்த சத்துமானம் எல்லாமே உங்களுடைய வேர்க்கால்களுக்கு போகும். முடி உதிர்தல் கண்ட்ரோல் ஆகி முடி அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்குவம் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய முடிக்கு ரெகுலராக அப்ளை பண்ணி பாருங்கள். எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. செம்ம ரிசல்ட்டு. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.